சத்தங்களுக்கு வருந்துகிறோம். முன்னாடி போயிட்டு டாக்ஸி வேணும். இந்த ரோட்டில் வந்து எப்படி டாக்ஸி போட்டால் வந்து சேரவே ஒரு 4 நாள் ஆயிடும். ஐயோ அடிச்சு விட்டுது. சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் கிடையாது. வந்து எர்ணாகுளம் சவுத் பரோட்டா பஞ்சு பஞ்சா ஊருக்கு. ஐயோ சூப்பராக இருக்கு. ஃபோர்ட் கொச்சி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லகேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மும்பையில் இருக்கோம். அண்ட் மும்பையில் வந்து இன்றைக்கி நம்ம செக் அவுட் ஆகிட்டு ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிட்டேன். த விக்டோரியா பார்க் அப்படின்னு ஒரு ஹோட்டல். ஸோ அதில் வந்து சர்வீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. காமிச்சல்ல சர்வீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நாம் போய்கிட்டு இருக்கிறது மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் எனக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த கோல்ட் ஷாப் ஒன்று தேடிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் ஏற போகிறேன் கொச்சிக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொச்சி போகிறோம். கொச்சி போயிட்டு கேரளா ஒரு செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றத நான் கேரளா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, சத்தங்களுக்கு வருந்துகிறோம் அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் போடுறேன் நான் இதில். ஓகே, ஏன்னா செம்ம சவுண்டாக இருக்குது. ஹோன் தான், எல்லாமே ஹோன் தான். இவங்களுக்கு ஹோன் அடித்தாலும் தேவையே இல்லை, கணக்கே இல்லை. இதே போகிற அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் ஒரு மொஸ்க் இருக்குது. மொஸ்க் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் மேலேருந்து பார்த்தேன். மேலேருந்து வந்து எக்கச்சக்கமான மொஸ்க் இருக்குது. ஒவ்வொரு மாதிரி கேட்டகரி மொஸ்க் இருக்குது. சிலது வந்து பாய் மொஸ்க் இருக்குது, போரா இருக்குது, சுன்னி, ஷியா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஷியா இருக்குது அப்படின்னு தெரியல, இருக்கிறான். நான் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொமனாகவே இருக்காங்க எல்லோரும். ஸோ வாங்கலை, நான் கூகுள் மேப் பார்த்து அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இந்த முஸ்லீம் இஸ்லாமிக் கல்ச்சரல் ட்ரெஸ் தான் இருக்குது இந்த பக்கம். நான் இப்போ சாப்பிட்டது வந்து நூர் முகமது அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இஸ்லாமிக் கல்ச்சரல் ட்ரெஸ் தான் இருக்குது இந்த சைடில். ஸோ அந்த பக்கம் வந்து ரோடுக்கு அந்த சைடில் வந்து இந்த இது இருக்குது லேடிஸ், இந்த பக்கம் வந்து ஜென்ட்ஸ். ஓகே, உள்ளேயும் போகிறோம் இன்றைக்கி. உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இரானி சாய் மருந்து கடைலாம் இருக்குங்க. இங்கே தான் ஃபுல்லாக மருந்து கடை. அதே ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். மருந்து கடையெல்லாம் இருக்குங்க பாருங்கள். இன்னும் வந்து கடைங்க நிறைய வந்து ஓப்பன் ஆகலை. வந்து 12:30க்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் வாசனை கமகமன்னு இருக்குது. ஆமாம், நைட் அதுக்கப்புறம் நைட் 1-2 வரைக்கெல்லாம் சில ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. 12:30, 12, 1 o'clock அந்த மாதிரி தான் லன்ச் டைமில் தான் வந்து ஷாப்பே ஓப்பன் பண்ணுறாங்க நிறைய பேர். மொஸ்க் ஒன்று இருக்குது பாருங்கள். பாருங்க, கோயில் ஒன்று இருக்குது. கோயிலா அப்படின்னு என்னென்னு தெரில, பட் இருக்குது. கல்பா தேவி ரோட். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த இதுதான் இருக்குது. பாத்திரம், பண்டை, அந்த பித்தளை, இந்த மாதிரி அது மாதிரி ஐட்டம் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து மும்பாதேவி ரோட். மும்பாதேவி ரோட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இங்கே வெள்ளி ஐட்டம் இருக்குது. வெள்ளி வா இப்படி இருக்குது பாருங்க. ஜெய்ஜாண்டிக்கா இருக்குது. இது பாருங்களேன், வயரெல்லாம் அருந்து விழுந்துருக்கு. ஸோ நான் பக்கத்தில் வந்துட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். இடத்துல கமலேஷோட இந்த ஷாப்பையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கமலேஷ் ஜெம்ஸ். இந்த பக்கம் ஃபுல்லாக தான் இருக்குது. இருங்க, ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் போய்ட்டு மாற்றுவோம். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் காசை. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மிர்சா லேண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, மிர்சா ஸ்ட்ரீட்.
ஸோ இதில் கார்னரில் வந்து திரும்பும்போது ஒரு ஷாப் இருக்குது. அந்த பக்கம் வந்து நிறைய கோல்ட் ஷாப் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் பண்ணால் 12% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு $1000 மாதிரி ஒரு $100 நீங்கள் கொடுக்க வேண்டிய வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் பண்ணால் கூகுள் ரேட்டை விடவும் அதிகமான ரேட்டில் கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து 86.5க்கு கிடச்சிச்சு. அன்றைக்கி சேஞ்ச் பண்ணும்போது 86க்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி ட்ரை பண்ணுங்க. டாக்ஸி எடுக்க போய்கிட்டு இருக்கேன். டாக்ஸி எடுக்கணும். முன்னாடி போயிட்டு டாக்ஸி வேணும். இந்த ரோட்டில் வந்து எப்படி டாக்ஸி போட்டால் வந்து சேரவே ஒரு 4 நாள் ஆயிரும். அதனால் முன்னாடி போயிட்டு டாக்ஸி எடுக்க போகிறேன். டிரெக்டாக வந்து இப்போ நாம் கொச்சி தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு மும்பை ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஃப்ளைட் ஏறிடுவோம். ஓகே, ஃப்ளைட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். பர்ஃப்யூம் எடுக்க வந்தேன், அதான் பார்த்துக்கிட்டேன். ஐயோ செம்மையாக மழை பெய்யுது. ஜக்கெட் வேறு எடுக்கலை. எப்படி போகிறதும் தெரியல. இப்போ இந்த இடத்துக்கே வந்து டாக்ஸி போட்டுக்கலாம். ஸோ இருங்க, நான் செக் பண்ணுறேன் டாக்ஸி இருக்கா அப்படின்னு. இங்கே தான் வந்து பர்ஃப்யூம் எடுத்தேன். இந்த கடையில் தான் பர்ஃப்யூம் எடுத்தேன். அண்ட் அதே கடை முன்னாடி தான் நிற்கிறேன். இந்த பக்கம் பாலம் இருக்குது. ஐயோ அடிச்சு ஊற்றுது. சூப்பர். சரி, வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் தொலைவில் வரைக்கும். நைட்லாம் வந்து ரேப்பிடோவில் ஒரு டாக்ஸி போட்டிருக்கேன். அண்ட் அப்படியே ஏசி காற்றுல போயிட வேண்டியதுதான். விலையாக செம்மையாக மழை பெய்யுது. ஸோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, விட்டு விட்டு பெய்யுது. ஸோ அப்படியே நம்ம ஏர்போர்ட் டெர்மினல் 2க்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் கூட பேசுகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்டர் ஆகிறது தாராவி, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம். 10 லட்சத்துக்கு கூட மனுஷங்க வந்து அந்த ஸ்லம்மில் இருக்காங்க. 1884 தான் வந்து அவங்க குடியிருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாகவே ஸ்லம் தான் இருக்குது. இதெல்லாம் பின்னாடி, முன்னாடி சைடில் எல்லாம் ஸ்லம். ஒரே வீட்டுக்குள்ளே இப்படி உள்ளன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வீட்டில் 10 பேர் 15 பேர் அப்படியெல்லாம் இருப்பாங்க இதுக்குள்ளே. நீங்கள் ஃபில்ம் மூவிஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ காலா அப்படின்னு ஒரு ஃபில்ம் எடுத்தாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ஃபில்ம் இருக்குது இந்த ஸ்லம்மை சுற்றி. ஸோ பார்த்தா வந்து கிளியராக அவங்களுக்கு தெரியும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிடிக்கும் உள்ளே போகிறதுக்கு. பட் இப்போ டைம் கிடையாது நம்மளுக்கு. நம்ம வந்தது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஏற்கனவே நிறைய ட்ரை ஆகிட்டேன். இப்போ போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த வழியாக போக முடியும். இப்படி உள்ளே போகிற இந்த ரோடு இருக்குது இந்த பக்கம். அண்டு இங்கே தெரிகிற எல்லாமே வந்து பில்டிங்ஸ் இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த பில்டிங் உள்ளே வந்து செம்மையாக இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க இதுக்குள்ளெல்லாம். இந்த பாருங்க, நாமெல்லாம் வாழ நினைக்க கூட முடியல, இந்த அளவுக்கு இருக்குது. பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி ரீபில்ட் பண்ணுறாங்க இதை. அதையும் காமிச்சாச்சு. உள்ளே போய் காட்ட முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் காட்டிருக்கேன். டெர்மினல் 2 வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சூப்பர் நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாரி, நல்லா இருக்குல்ல. ஸோ இப்படியே போயிட்டு, இது டொமஸ்டிக் ஃப்ளைட் தானே, என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு கரெக்டாக தெரியல. ஸோ சரியா செக்இன் எல்லாம் ஒன்றும் இருக்காது. பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க இவங்க நிறைய. இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, சரிங்க. இதுதான் என் ஃப்ளைட்டு. இதில் 5வது லைனில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது 5வது லைனில் கொச்சி. அதில் தான் போக போகிறோம் இப்போ. இதுதான் மும்பை ஏர்போர்ட். செம்மையாக இருக்குது, சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்சரிங் அது இதெல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. இப்படி பாருங்களேன், சூப்பரில். இருங்க, நம்ம வந்து எஃப்க்கு போகணும், இதுக்கு போகணும். ஸோ இதில் தான் நம்ம ஃப்ளைட் இருக்குது. ஏர் இந்தியா போயிட்டு பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் இல்லை, டொமஸ்டிக் தான். ஓகே, செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இப்போ டிபார்ச்சர் பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃப்ளைட் உள்ளே போயிட்டு பேசுவோம். ஏதாச்சும் குடிக்கணும், செம்ம தாகமாக இருக்குது, குடிப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், செம்ம க்ரீனாக இருக்குது இந்த பக்கம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக க்ரீனாக இருக்குது பாருங்கள். சூப்பரா உள்ளே போகிறேன். இந்த பக்கம் நல்லா தான் இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கேன். செம்ம பெருசாக இருக்குது. 50வது கேட், 50 கேட் இருக்குன்னா பாருங்களேன். 50க்கும் கூட கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். 50வது கேட்டில் தான் நம்மளுக்கு கேட் இருக்குது.
ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய இது டியூட்டி ஃப்ரீயாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே ஏதாச்சும் குடிக்கணும், சாப்பிடணும், காஃபியாக இல்லைன்னா கூலாக ஏதாச்சும் குடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குல்ஃபி மெஷின் இருக்குது. குல்ஃபி எல்லாமே குல்ஃபி தான். ஐயோ சாப்பிட்ணும் போல இருக்கே. சரி பரவாயில்ல வேணாம், நம்ம போகிறது கேரளா, அங்கே இல்லாத குல்ஃபியா அங்கே சாப்பிட்லாம். ஓகே ஏதாச்சும் குடிக்க தான் பார்க்குறேன். அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போய்ட்டு எடுப்போம். ஸோ ஒரு காஃபியும் நகட்ஸும் எடுத்துருக்கேன் மெக்டானல்ஸில். ஓகே செம்ம தாவமாக இருக்குது. ஸோ குடிச்சிட்டு அப்படியே ஃப்ளைட்டுக்கு போயிடலாம். செம்மையான வியூ ஒன்று இருக்குது இங்கே. இப்படி உட்காந்துட்டு ஃப்ளைட் பார்க்கலாம். எல்லா பக்கமும் ஃப்ளைட் இருக்குது, ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஃப்ளைட் வந்து ஃப்ளை பண்ணுறது பார்க்கலாம். எல்லாமே தெரியுது இங்கேருந்து. சூப்பரில். ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்லாம் இப்படியெல்லாம் இல்லை, கரெக்டாக ஒன்றுமே தெரியல. பட் நான் போன ஏர்போர்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து கிடையாது. அப்ஸ்டேர்ஸில் இருக்கிறதுனால செம்ம சூப்பரான வியூ இருக்குது இங்கே. பாருங்க ஃப்ளைட்டாக நிற்கிது. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக. அப்படியே ஃப்ளைட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளை தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு போயிடுவோம். இந்த பக்கம் சார்ஜ் போர்ட்லாம் இருக்குது, சார்ஜ் பண்ணலாம். அந்த பக்கம் மெஷின்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணலாம். உங்கள் லேப்பை சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். வைஃபை இருக்குது ஃப்ரீயாக. ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். ஃப்ளைட்டு கீழே போய்கிட்ருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ ஸ்லம் இருக்குது அப்படின்னு. ஏர்போர்ட் இங்கே இருக்குது, இந்த பின்னாடி வந்து ஃபுல்லாகவே ஸ்லம் தான் இருக்குது. ஸோ சான்ஸே இல்லை. நான் இது மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பக்கத்தில் இப்படியெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க பக்கத்தில் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம். பெரிய கிரவுண்ட் தான் இருக்குது. பட் இங்கே வந்து நிறைய ஸ்லம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங். சீட்டில் உட்காந்துருவோம். இன்றைக்கி வந்து ஒரு ஜன்னல் சீட் தான் கிடச்சிருக்கு. போகிறவர்கள் ஏதாச்சும் அழகாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து கொச்சின் ஏர்போர்ட். ஓகே நான் ஆல்ரெடி ரூமெல்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்களேன் ஜாலியாக போவோம். ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சிக்கன் நல்லாவே இருக்குது. சூப்பர். வந்து சேர்ந்தாச்சு கோட்ஸ் ஆன் கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம கொச்சியில் இருக்கோம். போயிட்டு அப்படியே வெளியே போயிட்டு டாக்ஸி எடுத்துருவோம். முன்னாடி லொக்கேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் அப்படியே டாக்ஸியில் ஏறிட்டு உங்கள் கூட பேசுகிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். பெருசாக ஒன்றும் கிடையாது. லைட்டாக மழை பெய்யுதியா. நாம் வந்தது வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட்டில். அண்ட் ஃப்ளைட்டோட சர்வீஸ் தரமாக இருக்குங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுட் கொடுத்தாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டர்புலன்ஸ் காரணமாக வந்து இந்த காஃபி மட்டும் கொடுக்கல. பட் தட்ஸ் ஓகே. ஃபுட் வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்தாங்க. அண்ட் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ கொச்சி ஏர்போர்ட்டில் இருக்கோம். அண்ட் கொச்சி ஏர்போர்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. வெல் மெயின்டைன். எல்லாமே நல்ல பளிச்சுன்னு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஓகே வெளியே வந்தாச்சு. செக்இன் பக்கின் ஒன்றுமே இல்லை. ஜாஸ்ட் அப்படியே வந்துட வேண்டியதான் வெளியே. எல்லாம் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்னால ஒன்றும் செக்இன் எல்லாம் கிடையாது. அப்படியே வெளியே வர வேண்டியதுதான். ஸோ பார்க்கிங் வந்திருக்கோம். ஒரு டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஓகே ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னா நான் இருக்கிற கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து நான் புக் பண்ண ரூம் எர்ணாகுளம் அங்கே அந்த பக்கம் ஃபோர்ட் பக்கம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு 42 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால டாக்ஸியில் போகல. ஈஸியான ரூட் என்னன்னு பார்த்தோம். இருக்கவே இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன்.
இதில் ஏறி போயிட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது, அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அப்படியே கிளம்பி போயிடுவோம். ஓகேயா, இருங்க மெட்ரோ என்ன மாதிரின்னு பார்ப்போம். எனக்கும் தெரில, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மக்களே, இஷா பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ட் மும்பையிலேருந்து இங்கே வந்ததுக்குள்ள ஐயோ என்னமா சேஞ்சஸ் தெரியுமா? நீங்களே பாருங்களேன், ஊரே சும்மா அப்படி சூப்பராக இருக்குது. எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. பட் மும்பைக்கும் இங்கேயும் கிளைமேட்டில் கூட செம்ம சேஞ்சஸ் தெரியுது. நல்லா குளிருது இல்லை, பட் நம்ம வந்து இறங்கினதுக்கப்புறம் எப்படி ஒரு ஹீட் இருக்கும் உடம்புல. பட் கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் கிடையாது. இங்கே வந்து கூகுள் மேப்பில் காட்டினதுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனே கிடையாது. ஸோ அதனால் இப்போ நம்ம அலுவா மெட்ரோ ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் மெட்ரோ எடுக்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து ஒரு டுக் வந்து இருக்குங்க, டுக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன். இதில் அப்படியே போயிட்டு நம்ம மெட்ரோ எடுப்போம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. அலுவாவில் இருக்கோம். சர்ச்சில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. செம்மையாக லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குல்ல, பாருங்கள். ஊரே சும்மா கலகலன்னு இருக்கியா, ரொம்ப பிடிச்ச எனக்கு இந்த ஊர். அலுவா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. அண்ட் மெட்ரோ வந்து டிக்கெட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பஞ்ச் பண்ணுற கார்டு தானே யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து என்ன மாதிரி தெரில, உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எர்ணாகுளம் போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல போயிடுவோம் அந்த பக்கம். ஸோ மக்களே, டிக்கெட் வாங்கியாச்சு. அண்ட் அப்படி டெப் பண்ணிவிட்டு, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, என்னடா டெப் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டெப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட வேண்டியது தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்து எர்ணாகுளம் சவுத்துக்கு மெட்ரோ வருது. ஸோ அப்படியே போயிட வேண்டியதான். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 50 rupees. அலுவா மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து எர்ணாகுளம் சவுத்துக்கு. ஓகே, அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல, போய் பார்ப்போம். எங்கே போகிறதெல்லாம் ஒரு விஷயமா, ஏதாச்சும் வழி இருக்கும். இன்னொரு 10 நிமிஷத்தில் மெட்ரோ வருது. அண்ட் அந்த மெட்ரோ இங்கே வந்து மெட்ரோ நிலத்துக்கு மேலே இருக்குது. கீழே போகுமா அப்படின்றது தெரியல, பட் மேலே தான் இருக்குது. ஸோ அசர்பைஜான்லாம் வந்து மெட்ரோ கீழே இருக்கும், நிலத்துக்கு கீழே. இங்கே மேலே இருக்குது. ஸோ இன்னொரு மெட்ரோ வருது அந்த பக்கம் போகிறதுக்கு. நமக்கு வந்து இன்னொரு 10 minutesல வரும் எர்ணாகுளம் சவுத். ஓகே, இங்கே பாருங்க. மெட்ரோவில் ஏறிட்டேன். அண்ட் மெட்ரோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. இது பாருங்க, அங்கங்கே யூஎஸ்பி போட்டிருக்கு. எங்கே இறங்கணும் அப்படின்றது வந்து மேப்பில் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். அண்ட் இறங்கி இன்னொரு மெட்ரோ இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, வந்து எர்ணாகுளம் சவுத். நம்ம ஊருக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா, சூப்பராக இருக்குது. மனசு வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மெட்ரோ இருக்குன்னாங்க, இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். எர்ணாகுளம் சவுத் ஜங்ஷன் ஸ்டேஷன், ஜோஸ் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனில் போயிட்டு இன்னொரு ட்ரெயின் எடுக்கணும். ஸோ ஒன்றுக்கு வந்து கனெக்ட் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி போய் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். அவ்வளோ தூரம் கிடையாது நம்ம போகிற இடம். அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான எர்ணாகுளம் அப்படின்னாலே ஒரே வைப்பாகவே இருக்குங்க. ரோட் ஃபுல்லாக எல்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது. ஆஹா, சூப்பர். போகிற வழியில் வந்து செம்மையாக பசிச்சுது. ஒரு கடையில் வந்து வாசம் சூப்பராக இருந்ததுனால வந்துட்டேன். என்ன சாப்பிட போகிறேன்னா பரோட்டா, அப்புறம் சிக்கன் கறி அண்ட் பாதம், ஹாட் பாதம் மில்க் எடுத்துருக்கேன். சாப்பிடுமா? பரோட்டா பஞ்சு பஞ்சாக ஊருக்கு. ஐயோ சூப்பராக இருக்கே, சும்மாவே சாப்பிடலாம் போல இருக்கு, நல்லா இருக்கு. ஆஹா, வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கறி செம்ம சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. கறி பாருங்க, பர்ஃபெக்ட்.
சாப்பிட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ தான் திரும்ப மெட்ரோ போகிற மூடே இல்லை. 10 o'clock ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அப்படியே நம்ம டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, கடையில் தான் சாப்பிட்டேன். சாப்பாடு தரமாக இருக்குது. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷனுக்கிட்ட, மெட்ரோ இல்லை அது ட்ரெயின் ஸ்டேஷனுக்கிட்டே இருக்குது கஃபே கிசா. ஓகே, கஃபே கிசாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா வேறு லெவல் அண்ட் சிக்கன் கறி அதை விட சூப்பர். சும்மா பஞ்சாக கலண்டு வருதியா, செம்மையாக இருக்குது. அந்த பக்கமும் பரோட்டா கடை இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. நீங்கள் எதுலையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டாக்ஸி போட்டிருக்கேன். டாக்ஸியில் 3 wheel தான் போட்டிருக்கேன். ஏறி போயிருக்கோம். ஒரு ஊபர் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து ஃபோர்ட் கொச்சி. இங்கேருந்து வந்து பஸ்ஸு 10 மணிக்கு அப்புறம் வந்து ஆப்ரேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் மாட்டினேன். அண்ட் அங்கே வந்து போட் ஃபெரி அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதனால நான் இன்னொரு ஊபர் எடுத்து போய்கிட்டு இருக்கேன். எல்லா பக்கம் வந்து ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு கடை எக்கச்சக்கமாக இருக்குது. மீன் வாசனம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது. மீன் சாப்பிடணும், பரோட்டா சாப்பிடணும். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு செக்இன் ஆகிட்டு அப்படியே நான் காமிக்கிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு. நம்ம ஊருக்கு வந்த மாதிரியே இருக்கியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எர்ணாகுளம். செம்மையாக இருக்குது. வைப் வேறு மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் கடை இருக்குது. டொமினோஸ், பீஸா ஹட் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட் வேணும்னா சூப்பர் மார்க்கெட். அமைதியான மனுஷங்க. சூப்பர்யா, இங்கே வாழ்ந்துடலாம் போல் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபைனலாக பிரிட்ஜ் ஒன்று திறந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபோர்ட் கொச்சியை கனெக்ட் பண்ணுற ஒரு பீச். ஸோ அந்த பக்கம் வந்து ட்ரெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ரோடு தான் போல். அண்ணா அது ட்ரெயின் ரோடா? அது ட்ரெயின் ரோடா? ட்ரெயினா? ட்ரெயினா? ஸோ அது ட்ரெயின் ரோட். இந்த பிரிட்ஜ் வந்து 800 years old, 800 வருஷம் பழசு. அண்ட் இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பிரிட்ஜ் தான். பாருங்களேன், அது வந்து புதிய பிரிட்ஜா அங்கே போகிறது. அங்கே இருக்குல்ல அது புதுசு. இது வந்து பழைய பிரிட்ஜ், 800 years. வேறு மாதிரி போட்டு ஃபுல்லாக மூடிட்டு இது வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்களாம். அந்த மேலே இருக்குது பாருங்கள், ஷிப் வரும்போது இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவோம். பட் இப்போ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு தார் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அண்ட் இது இப்போ ஃபுல்லாக ஒரு பிரிட்ஜு தான். இப்போ ஷிப்புக்கெல்லாம் வந்து இது இல்லை, ஒருத்தி தான் கெட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவலில். ஐயோ சூப்பர். ஐயோ பாயணும் போல் இருக்கே. இப்போ நம்ம ஃபோர்ட் கொச்சி ரீச் ஆகிட்டோம். அண்ட் இது வந்து ஒரு சின்ன தீவான். அண்ட் இதுக்கு வந்து 2 பாலம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் போட் இருக்குது. நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம், பஸ்ஸும் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் இன்னும் சுற்றவே ஸ்டார்ட் பண்ணல. பட் எனக்கு இப்போதே பிடிச்சிருக்கு. சுற்றுனா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஃபைனலாக வந்து நான் ஸ்டேக்கு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் கொச்சியில் இருக்கோம். ஸோ நாளையிலேருந்து வந்து இந்த ஃபோர்ட் கொச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சுற்றுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time. டாடா, bye, good night, have a great night, bye bye.